உங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்கலாம், நம்பாம இருக்க, எது வேணாலும் இருக்கலாம். ஆனா தேவன் சொல்லிட்டார்ல, சொன்னதுக்காக செய்றேன் சார். இப்ப நீங்க சொல்றீங்களே, அந்த செஞ்சீங்களே, அதுதான் ஃபெய்த். அதுதான் ஃபெய்த். இதுக்கு மேல என்ன ஃபெய்த்? Your faith is not a complicated one. It is just an act of obedience. தேவன் என்ன செய்வேன்னு சொன்னாரோ அதை செய்வாருன்னு நம்பி ஒரு செயலை செஞ்சுட்டா அவ்வளவுதான் ஃபெய்த். விசுவாசத்தை பற்றி நாம் தொடர்ந்து படித்துக் கொண்டு வருகிறோம். அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமையை, இம்மார்டல் காடை மார்டல் பாடியில் இருக்கிற நம்ம தேவனுடைய வல்லமையை ரிலீஸ் பண்ணுவதற்கு இந்த இம்மார்டாலிட்டியையும் மார்டாலிட்டியையும் ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு சாதனம் தான் விசுவாசம். விசுவாசத்தை ஒரு இன்வெர்டர்னு சொல்லலாம், கன்வெர்டர்னு சொல்லலாம். டிசி ஏசியாக மாற்றுவது போல் இன்விசிபிள் விஷயங்களை விசிபிளாய் மாற்றுவதற்கு தேவன் நம்ம கொடுத்துருக்கிற கன்வெர்டர் ஃபெய்த். கைத்தட்டுங்க ஒரு காமெண்ட். விசுவாசத்தை குறித்து அதிகமாக பேசினதினாலும் என்னவோ இந்த விசுவாசத்தை காம்ப்ளிகேட் பண்ணிட்டோம். மத தலைவர்கள் அதிகமாக செய்த ஒரு பெரிய நல்ல காரியம் எல்லாத்தையுமே காம்ப்ளிகேட் பண்ணது தான். ஆனால் இயேசுவோ எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணார். கடவுளையே காம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்க. ஆனால் இயேசு வந்த பிறகுதான் கடவுள் ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் கிடையாது, கடவுள் ஒரு சிம்பிளானவர், கையை தட்டுன்னு ஒரு தடவை இருக்கான் என்கிற உண்மை தெரிய ஆரம்பித்தது. தேவன் எப்பவுமே சிம்பிளானவருங்க. ஆமென். வாடிப்பட்டியில் இருக்கிற தமிழ் படிக்க தெரியாத ஒரு பாட்டிக்கு கூட அவர் பேச முடியும். தான் அந்த பாட்டி கூட விளங்கி கொள்வது போல அவர் பேச முடியும். அங்கதான் அவர் கடவுள்னே நிற்கிறார். அவரை போல போதிக்கத்தக்கவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் காட் ஒரு பெரிய அறிவாளிகள் அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் கிடையாது, பர்சனாலிட்டி கிடையாது. அவர் ரொம்ப சாதாரணமான நபர்கள் அப்ரோச் பண்ணிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் ரொம்ப சிம்பிளாக பேசிட்டீங்க. இல்லை நான் ரொம்ப இருக்கிற மாதிரி பேசிட்டேன். அது சிம்பிளாக இருக்குது, அதனால் சிம்பிளாக பேசிட்டேன். கஷ்டமாக இருந்தால் நான் கஷ்டமாக தான் பேசியிருக்கணும். அது சிம்பிளான விஷயந்தான். ஸோ இதற்கு முன்பாக இருந்தவர்கள் அதை தப்பாக பேசிட்டாங்க, அதாவது காம்ப்ளிகேட் பண்ணி பேசிட்டாங்க. அந்த டிஎல் மூடி சொன்னார் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் ஒரு இட்ஸ் அ ஈஸி ஒன், பட் இட் இஸ் மேட் காம்ப்ளிகேட்டட் பை த ப்ரீச்சர்ஸ் ஒன்லி. பிரசங்கம் பண்ண வேண்டாம், அதை கஷ்டப்படுத்திட்டான், கஷ்டமாக்கிட்டான். அப்படி கஷ்டமாக்கின பல நல்ல காரியங்களில் ஒன்று விசுவாசம் ஒன்று. இதே காம்ப்ளிகேட் பண்ணனால எல்லாருமே ஃபெய்த்தா அதெல்லாம் நமக்கு இல்லைப்பா அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க. தேவனோடு நடக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் எல்லாம் உங்களுக்கு எளிமையானதாக இருக்கும். பரிசுத்தம், கீழ்ப்படிதல், நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தவானாக்கப்படுதல், அற்புதங்களை சகலமும் அது எளிமையானது. இப்போ எதெல்லாம் செய்யாமல் இருக்கோம், எதெல்லாம் இன்னும் புரிஞ்சுக்கிறாமல் இருக்கோம், அதெல்லாம் செய்யாமல் இருக்கிறோம். எதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எதெல்லாம் புரிஞ்சுட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சில விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறோம். அது கஷ்டம் என்பதனால் அல்ல, இன்னும் நாங்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. கையத்தட்டே ஆமென். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதெல்லாம் நம்ம செய்யலை, காரணம் தான் கஷ்டம்னு கிடையாது, அதெல்லாம் இன்னும் நம்ம புரிஞ்சுக்கல. இப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு நம்மளை சுற்றி, காரணம் அதெல்லாம் நம்ம சாதிஷ்டம் என்பதல்ல, அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்றனால. ஆகவே ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவரையும் குமரனாய் கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். ஸோ நாலேஜ் இஸ் எட்டர்னல் லைஃப். ஸோ இயேசு கிறிஸ்து வார்த்தையே வந்தார். ஏனென்றால் வார்த்தை தான் உங்களுக்கு நாலேஜை கொடுக்கும். ஸோ இயேசு வார்த்தையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ஆகவே அன்புக்குரியவர்களே, அவர் துவக்கம் முடிவும் இல்லாதவர், ஆதியும் அந்தமும் இல்லாதவர். அப்பேற்பட்ட தேவன் இடத்துல வந்திருக்கிறோம். அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அதில் நாங்கள் பதறாமத்தான் இருக்கிறோம். ஆமென். காலத்துக்குட்பட்டவர் அல்ல தேவன், காலத்துக்கு வெளியே இருக்கிறார். அதான் அந்த ஊழியர் ஒருத்தர் சொன்னது போல, காருக்குள்ளே உட்காந்து காரை செய்ய மாட்டாங்க, காருக்கு வெளியே இருந்தால் காரை செய்வாங்க. அப்படி காலத்தை அவர் படைக்கும் போது காலத்துக்குள்ளே இருந்து படைக்கல, காலத்துக்கு வெளியே இருந்து படைச்சார். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படி படைச்சார். டிக்கி என்ன உட்கார்ற சீட்டு, அடுத்து பேனட்டு, இப்படி தான் படைச்சார். இந்த பேனட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவரால் டிக்கிக்கு போக முடியும். அப்படி தான் எதிர்காலத்தில் நிகழ்காலத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே கடந்த காலத்துக்கு அவர் போக முடியும். கையத்தட்டு ஆமென். கடந்த காலத்துக்கு போக முடியும், இப்போவே எதிர்காலத்துக்கு போக முடியும்,
இப்பவே நிகழ்காலத்தில் இருக்க முடியும் அவரால். ஏன்னா காலம் அவருக்கு முன்பாக இருக்கிறது. அவர் காலத்துக்கு அப்பாற்பட்ட தேவன். எதை வேணாலும் அவர் செய்ய முடியும். கையை தட்டுங்க. ஆமென். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஸோ இன்றைக்கு விசுவாசத்தை இன்னொரு பரிமாணத்தை பற்றி உங்களிடத்தில் நான் பேச விரும்புகிறேன். சிம்பிள் ஃபெய்த், ஜஸ்ட் பிலீவ் என்கிற ஒரு தலைப்பிலே உங்களிடத்தில் நான் பேச விரும்புகிறேன். வாட் இஸ் சிம்பிள் பிலீவ்? அதாவது கடுகு விதை அளவுன்னு இயேசு சொன்னார் பார்த்தீங்களா, அதனுடைய அளவு, அதனுடைய அர்த்தம் என்னன்னா, விசுவாசம் ஒரு பெரிய விஷயமே இல்லைடா, சும்மா சும்மா சொல்லுங்க எல்லாரும். நான் சொன்னதை நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நைட்லேருந்து உங்களுக்கு அற்புதம் ஆரம்பமாகுது. சீரியஸ் சொல்கிறேன். நாளை காலையிலேருந்து இல்லை சார், இன்னைக்கு நைட்லேருந்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகுது. கரங்கள் பெரிய 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 பிரச்சனை நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? பெரிய பிரச்சனை, பெரிய பெரிய பிரச்சனை, அதனால பெரிய விசுவாசம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, பெரிய பிரச்சனைக்கு கடுகு விதை அளவு, அதாவது டைனி ஃபெய்த், விசுவாசத்தோட ரியாலிட்டியை நீங்கள் நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். வாட் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் ஃபெய்த்? அது நீ பேச விரும்புகிறேன். நீ வேற ஒரு விஷயம் பேசலான் இருந்தேன். வாட்ஸ் த ரியாலிட்டி ஆஃப் ஃபெய்த்னு நான் நினைக்கிறேன். எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? லூக்கா 8:50 அங்கிருந்து கூட ஆரம்பிப்போம். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆங்கிலத்துக்கு ஜஸ்ட் பிலீவ், ஒன்லி பிலீவ், ஜஸ்ட் பிலீவ் அப்படின்றது. அதாவது ஜஸ்ட்னா என்னங்க? ஜஸ்ட்னா என்ன சொல்லுங்க. ஹலோ, இன்னைக்கு தான் டாபிக். ஜஸ்ட்னா என்ன? ஜஸ்ட்ன்ற வார்த்தை எப்படி பயன்படுத்துவீங்க? ஜஸ்ட் ஒரு மீனிங் என்ன தெரியுமா? சும்மா சும்மா ஜஸ்ட் உங்களை பார்த்துட்டு போகலாம் தான். சும்மா ஜஸ்ட் 500 rupees, ஜஸ்ட் அப்படின்னா கை, ஜஸ்ட் ஜஸ்ட் ஃபெய்த். எல்லாம் சொல்லுங்க. ஃபெய்த் கிடையாது, ஃபெய்த், ஃபெய்த் வாரியர், man of faith அப்படின்னு சொல்லும்போது இருக்கிற ஃபெய்த் நமக்கு போயிடும். Now I am going to introduce a man of faith. அப்பா தலைய 2 கொம்பு இருக்கும் போலடா அப்படின்னா இயேசுனா ஜஸ்ட் ஃபெய்த். கையை தட்டு. ஜஸ்ட் பிலீவ். If you understand the reality of faith, it is nothing but just அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா இந்த இரவிலிருந்து உனக்கு அற்புதம் ஆரம்பமாகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்காண்டி சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென். What is meant by faith? It is nothing but just faith. ஃபெய்த்னு சொல்லும்போது என்ன சொல்லி தான் சொல்லணும்? ஜஸ்ட் பிலீவ். ஐயா செத்து போச்சியான்னாரு. ஐயா செத்து போச்சியா? ஜஸ்ட் பிலீவ் அப்படின்னாரு. கையை தட்டு. சார் செத்து போயிரு சார். ஜஸ்ட் பிலீவ்டா, ஜஸ்ட் பிலீவ். ஐயா செத்து போச்சியா? ஜஸ்ட் பிலீவ். வர்றான்டா, முடிச்சிருவோம்டா மேட்ரை. கிறிஸ்தவம் நமக்கு விசுவாசத்தை கொடுமையாக காட்டிடுச்சு. என் வாழ்க்கையில் இந்த வாரத்தில் பெற்ற ரெவலேஷனை பேசிகிட்டு இருக்கிறேன். நான் இந்த வாரம் வாங்கின ரெவலேஷன் கிடையாது, இந்த வாரம் நான் பெற்ற அனுபவத்தை, அந்த அனுபவத்துக்கு நான் பெற்ற ரெவலேஷனை உங்களுக்கு பேச போகிறேன். ஆமென் சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து பொதுவாக இந்த 2 வகையான விசுவாசத்தை இன்றைக்கி நான் பேச விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து பொதுவாக யாரை பார்த்தாலும் கேட்பார், நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார். டூ யூ பிலீவ் அப்படின்னு. நிறைய பேர் வந்து ஜெபிச்சியா, வந்து திறப்பு வாசலுக்கு போனியா, கண்ணீர் விட்டியா, கதறினியா? கண்ணீரெல்லாம் ரொம்ப கர்த்தர் வந்து மதிக்கிறார், எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அழுதாத்தான் மதிப்பான்னு நீ சொல்கிற பத்தியா, அதான் தப்புன்றேன். ஆரஞ்சு பழத்தை புளியிற மாதிரி புளின்னு சொல்கிறீங்களே, அதுக்கு தான் நான் எதிரி. தேவன் கண்ணீருக்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கல. அவர் நம்மளை மீறி வர கண்ணீருக்கு மரியாதை கொடுக்குறாரு. இப்போ கம் டு த பாயிண்ட். ஃபெய்த். தன்னை நோக்கி வரவன்லாம் பார்த்தவர் கேட்ட ஒரே கேள்வி, டூ யூ பிலீவ் அப்படின்னு கேட்டார். நீ விசுவாசிக்கிறாயான்னு கேட்டார். ஒரு குருடன் வந்து கேட்டான், கண்ணு தெரியாதாலே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? அவனை பார்த்து கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? ரபி, நான் பார்வையடைய வேண்டும், நான் பார்க்க வேண்டும், நான் பார்க்க வேண்டும். இன்னும் 2 பேர் வந்து கேட்டாய், நாங்கள் பார்க்கும்படி உதவி செய்யும், உங்கள் கண்களை திறப்பதற்கு என்னிடத்தில் வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். ஆமா ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம், உங்கள் விசுவாசத்தின்படியே ஆக கடவுள். இந்த வசனம் இன்னொரு வசனத்தோடு இடிக்கிறது. அதான் இப்ப நான் பேச போறேன். இன்னொரு இடத்துல பைபிள் சொல்லுது, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தை ஃபுல்லா முடிச்சுட்டு ஃபெய்த் 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 ஃபெய்த்னு பேசிட்டு 12ல தொடங்குறாரு. ஆகவே விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும், கைத்தட்டு அவருக்கு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி
அப்ப 11ஆம் அதிகாரத்துல வந்த எல்லா விசுவாசமுமே அவிய விசுவாசம் கிடையாது. தேவன் துவக்கின விசுவாசம். அவங்களுக்குள்ளலாம் விசுவாசத்தை துவக்கினவரு உனக்குள்ள விசுவாசத்தை துவக்குவாரு. அப்படிதான் முடிக்கிறேன். இப்ப என்னுடைய கேள்வி, ஒருத்தனை பார்த்து நீ விசுவாசிக்கிறாயான்னு கேள்வி கேட்ட உடனே நான் ஒருவேளை எபிரேயர் 12 படிச்சவனா இருந்தா என்ன சொல்லுவேன் நானு? ஐயா, விசுவாசத்தை நீங்க தானே துவக்கணும். என்ன பார்த்து விசுவாசிக்கிறான்னு ஏன் கேட்குறீங்க? நியாயமா இல்லையா? விசுவாச துவக்கிறவர் அவர் தானே. அப்படியே உங்களை பார்த்து கேட்கிறாரு, நீ விசுவாசிக்கிறாயான்னு. அப்ப இவர் கேட்ட கேள்வி அந்த விசுவாசம் இல்ல. திஸ் இஸ் சம்திங் டிஃபரண்ட் ஃப்ரம் தட் ஃபெய்த். அவர் துவங்குற விசுவாசத்தை கேட்கல. அவர் துவங்குற விசுவாசத்தை உங்கள்கிட்ட வந்து எப்படி கேட்பாரு? உங்களை பார்த்து கேட்டப்ப நீங்க விசுவாசிக்கிறேன்னு கேட்டப்ப, நீங்க அந்த காலத்துல எபிரேயர் 12 படிக்கல, நீங்க படிச்சிட்டீங்களே. இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு, நீ விசுவாசிக்கிறாயா மகனே? நான் நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே, விசுவாசத்தை துவக்குறவர் முடிக்கிறவருமாகிய நீங்க தானே எனக்குள்ள ஒன்று துவக்கணும். இப்ப சொல்லுவாரு, நான் அந்த விசுவாசத்தை கேட்கல. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த்தை பற்றி அவர் பேசல. மனுஷன்ட்ட வரும்போதெல்லாம் அவர் கேட்டதெல்லாம் காட் கைண்ட் ஆஃப் அந்த ஃபெய்த்து கிடையாது. அவர் கேட்டது சிம்பிள் ஃபெய்த்து. 2 ஃபெய்த் இருக்கு. ஒன்று உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லவா? மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உடையவர்களாய் நீங்கள் இருந்தாலும், எபிரேயர்ல எழுதுறேன். எங்க எழுதுறேன்? 1 கொரிந்தியர்ல பவுல் எழுதுறாரு 13ஆம் வசனத்தை. என்ன விசுவாசமா? மலையை பெயர்க்கத்தக்க அளவு நீ விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும். அப்படின்னா ஃபெய்த்ல நீ டாப்ல இருந்தாலும் அப்படி பேச வர்றாரு. அப்ப மலையை பேக்கிறவன் யாரா? டாப்ன்றாரு. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? மலையா? கடுகு. கடுகு. இவர் பேசும்போது கடுகளவு விசுவாசம் இருந்தால் ஜஸ்ட் பிலீவ், மலையை தூக்கிடலாம்டா. அவன் பவுல் பேசும்போது மலையை பெயர் அப்படி பேசிட்டு இருக்கான். அப்ப பவுல் ஃபெய்த்தை பேசும்போது அதுல ஒரு மெஜஸ்டிக் வேற மாதிரி இருக்கு. ஆனா இயேசு பேசும்போது அதுல ஒரு ஈஸியான ஒரு மேட்டர் இருக்கு. ஜஸ்ட் பிலீவ், ஒன்றும் இல்லடா அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்ப இந்த ரெண்டுமே வேற வேற ஃபெய்த்து. சரி, இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களுக்கு 2லையும் கொஞ்சம் புரியாம இருப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் 3வது ஒரு பாயிண்ட் எடுத்து வந்திருக்கிறேன். ஜான் ஜி லேக், ஸ்மித் விகில்ஸ்வர்த், ஏ ஆலன், அலெக்சாண்டர் டவி, 2 பெண்கள் இடஒதுக்கீடுன்னு சொல்லிடுவோம். கேத்ரின் குல்மன், அப்புறம் சோ அப்படி இவங்க எல்லாம் விசுவாசத்துல மலையவே அசைச்சவங்க. கெனத் ஹேகன், இந்த மாதிரி பெரிய ஆட்கள். ஸ்மித் விகில்ஸ்வர்த்லாம் 14 பாடி எழுப்பியிருக்காருன்னு சொல்றாங்க. இவங்கெல்லாம் ஒரு வியாதி கிட்ட நெருங்கினாலே அந்த வியாதியை சோமாக்கிறாங்க. இவங்கெல்லாம் மலையை பெருக்கத்துக்கு விசுவாசம் இருந்து போன்ற ஆட்கள். இவர்களிடத்தில் வந்தவர்கள் ஏராளமான பேர் சுகமாக இருக்கிறார்கள். என்னுடைய கேள்வி, இயேசு வாழ்ந்த போது வேதம் சொல்லுகிறது அவரை தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். என்னுடைய கேள்வி, அவரை சுத்தி இருந்தவங்க எல்லாருமே ஸ்மித் விகில்ஸ்வர்த் மாதிரி ஃபெய்த்ல இருந்தவங்களா? ஆனா அவங்க ஸ்மித் விகில்ஸ்வர்த்ல சுத்தி என்ன நடந்துச்சோ அது எல்லாம் அவனுக்கும் நடந்துச்சு. புரியுதா? ஸ்மித் விகில்ஸ்வர்த்தோட ஃபெய்த் லெவல் வேற. இயேசு வாழ்ந்தப்ப வாடா அந்த ட்ரெஸ் லைட்டா தொட்டுட்டு வருவோண்டான்னு வந்தான் பாருங்க, அவன் ஃபெய்த் வேற. ஆனா இங்க என்ன நடந்துச்சோ அது அங்க நடந்துச்சு. கையை தட்டுங்க நல்லா. இன்னைக்கு இந்த ஃபெய்த்தை நான் பேசல, நான் இந்த ஃபெய்த்தை பேசுறேன். இந்த ஃபெய்த் தான் கடுகு விதை, சிம்பிள் ஃபெய்த், ஜஸ்ட் பிலீஃப், ஜஸ்ட் பிலீவ். இந்த ஃபெய்த் மலையை பெயர்க்கத்தக்க வேற மாதிரி ஃபெய்த். ஆனா ரிசல்ட் 2க்குமே ஒரே மாதிரி இருந்துச்சு. நம்மெல்லாம் விசுவாசம்னு ஒண்ணு அது ஏதோ பெரிய காம்ப்ளிகேஷனான ஒரு விஷயம். அப்படியே குண்டலினியை மேல கொண்டு வரணும், கொண்டு வந்து நடக்கிறது அப்படியே கண்ணில் என்ன செய்யணும், அப்படியே பார்க்கணும். இப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்க, பார்க்கணும் இல்லைன்னா சொல்லல. ஆனா எதுவுமே செய்யணும் டூன்னு வந்துருச்சுனாலே அது லாதான், டன்னுனா தான் அது கிரேஸ். சிம்பிள் ஃபெய்த்னா என்னன்னு எனக்கு தேவன் சொல்லி கொடுத்தாரு. இது தாண்டா என்னை சுத்தி வந்தவங்களுக்கு தான் இருந்துச்சு. நான் கேட்கிறேன், உனக்கு சுகம் வேணும்னா ஸ்மித் விகில்ஸ்வர்த்தை பார்க்குறியே, ஏன் நீ அதை விட்டுட்டு சுகம் வேணும்னா என்ன சுத்தி 4 பேர் வந்தாங்க பத்தியா, ஒரு 50-100 பேர் வாடகை தொடு, அவனும் அதே தான் வாங்கினான். நான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்ததெல்லாம் அது இல்லடா, இது
இது. இந்த கம்யூனியன் எடுக்கும்போது நான் ஃபெய்த்தை ஒரு ஒபீடியன்ஸா தான் பண்ணேன். ஃபெய்த்தை ஒரு பெரிய ஒரு பிக்சரைஸ் பண்ணி அப்படிலாம் நான் பண்ணல. Faith was considered as an act of obedience. அவ்வளவுதான். இந்த ஃபெய்த்தை தான் நம்ம எல்லாத்தையும் தேவன் எதிர்பார்க்கிறார். கையை தட்டுங்க. அவ்வளவுதான் மேட்டர். Just an act of obedience. அவ்வளவுதான். வியாதியஸ்தன் மேல் கையை வையும் போது, கை வைக்கும் போது அப்படியே கிருமிகள் போய் அந்த வியாதி அழிஞ்சு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். கையை வைக்க சொன்னீங்க, வச்சுட்டேன். இனிமே என்ன நடக்கணுமோ அதை நீங்க பார்த்துக்கங்க. செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். Faith is a simplest one. எளிமையானது. அதெல்லாம் சொன்னேன். வாடிப்பட்டியில் இருக்க ஒரு பாட்டி கூட ஃபெய்த்தோட 7 ஸ்டெப்ஸ் 9 ஸ்டெப்ஸ் ஒண்ணுமே இல்லப்பா. நான் சொல்லவா, பேதுரு பார்த்து சொன்னாரு, பேதுரு வலைய இடது பக்கம் போடாம வலது பக்கம் போடு அப்படின்னு ஒண்ணு. ஆண்டவரே, இதோ இப்பொழுதே எனக்கு விசுவாசம் வந்து விட்டது. எனக்கு 2 படகும் இப்பொழுது நிரம்ப போகிறது. இதோ நான் வலையை போடுவது, மீன்கள் எல்லாம் ஓடி வந்து சிக்க போகிறது. இப்பெல்லாம் யோசித்தானே? ஒன்றும் கிடையாது. அது சொன்னா போடும்போது அவிசுவாசத்துல தாங்க போடுறேன். ஐயா, நைட்லாம் போட்டோம், ஒன்றும் சிக்கல. ஆனாலும் இப்போ உங்க வார்த்தையின்படி போடுறேன். எனக்கு ஒன்றும் கிடையாது, எனக்கு விசுவாசமே கிடையாது. ஆனா உங்க வார்த்தைக்காக செய்றேன். கையெழுத்து. That is what faith. Amen. That is what faith. That is what faith. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? உங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்கலாம், நம்பாம இருக்க, எது வேணாலும் இருக்கலாம். ஆனா தேவன் சொல்லிட்டார்ல, சொன்னதுக்காக செய்றேன் சார். இப்படி நீங்க சொல்றீங்களே, அந்த செஞ்சீங்களே, அதுதான் ஃபெய்த். அதுதான் ஃபெய்த். இதுக்கு மேல என்ன ஃபெய்த்? கம்யூனியனை சாப்பிடுறேன், சாப்பிடும்போது நீங்க சொன்னீங்க, சாப்பிடுறேன். இப்படி எவனும் எங்களுக்கு சொல்லி தரல சார். இல்ல, நீங்க விசுவாசத்தோட அதை செய்யணும். செய்யறது தான்டா விசுவாசம். அதுல விசுவாசத்தோடு செய்யறது. விசுவாசம் இருக்கிறதுனால தானே செய்யறோம். மாத்திரை வை. நான் சொன்னேன் எனக்கு விசுவாசம் இல்லைன்னு. அவர் சொன்னார், உனக்கு இருக்கு. மாத்திரை வை, கம்யூனியன் எடுன்னு சொன்னீங்களடா, அப்பவே உனக்குள்ள விசுவாசம் இருக்குடா அர்த்தம். அவ்வளவுதான் சார். இதுக்கு மேல என்ன சார் புதுசா நீங்க தேடிட்டு இருக்கீங்க? இப்ப பிரச்சனை தெரியுமா? உங்க எல்லாருக்கும் விசுவாசம் இருக்குங்க, இருக்கு. ஆனா நீங்க எல்லாம் விசுவாசமே இல்லைன்னு உங்களை நம்ப வச்சான் பிசாசு. நீங்க ஏதோ ஒன்று எதிர்பார்த்துட்டு அது இல்லைன்ட்டு நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? ஏதோ ஒன்று எதிர்பார்த்துட்டு அது நம்மள்ட்ட இல்லைன்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க. ஆனா பைபிள்ல பெரிய பெரிய வேலையை பார்த்தவனெல்லாம் பெரிய அப்படியே கண்ணுக்கு முன்னாடி படத்தை பார்த்துட்டு, ரீமானா சாந்துராபா, இதோ ஒரு 2000 கெளுத்தி மீனும் 3000 கெண்ட மீனும் 4000 ஐர மீனும் வந்து சிக்க போகுது. நாவில உணர்றேன் போனான் அவன். ஆண்டவனை போட போறேன் எல்லா மீன்ட்டு சொல்லிட்டீங்களா? அவன் மீனோட அள்ளுவோம்னே நினைக்கல. அவன் சொன்னது, நீங்க சொன்னதை நான் செய்யறேன், அது போதும்டா சாமினார் அவரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு நான் பார்க்கல அப்படின்றான். நீ பார்க்க வேணாண்டா, இப்ப சொன்னதை நீ செஞ்சிட்டீல, இனிமே அது என்ன விளைவை ஏற்படுத்தும் நான் உனக்கு காட்டுறேன், நான் உனக்கு காட்டுறேன். அவ்வளவுதான். நீ சொல்ற புரியுதா? தலைவலிக்கு இந்த மாத்திரையை சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்குறேன், நீங்க இந்த மாத்திரையை சாப்பிடல அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொன்னதை நீங்க நம்பலன்னு அர்த்தம். செய்யலன்னு தான் தெரியுதுல, நம்பல, அதனால செய்யல. வாயில போட்டுட்டீங்க, இப்ப என்ன செஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம்? நம்பிட்டீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான வேலை. இதுக்கப்புறம் இந்த மாத்திரையை நீங்க அப்படியே உள்ளுக்குள்ள கமாண்ட் பண்ணக்கூடாது. இல்ல போ, கரைந்து விட்டாயா, ரத்த அணுக்களோடு இணைந்து விட்டாயா, அந்த மாத்திரை சொல்ல. நீ ஒன்னும் எனக்கு சொல்ல வேண்டாம். மாத்திரையை போட்டியில அதோட போயிரு. இனிமே மாத்திரை என்ன செய்ய நீ சொல்லாத, மாத்திரை என்ன செய்யணும் மாத்திரைக்கு தெரியும். மாத்திரைக்கு தெரியும் மாத்திரை என்ன செய்யணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் 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 ஆமென். இப்ப மாத்திரையை போட்டுட்டு, அது சொல்ல, மாத்திரையை போட்டுட்டு நான் வேலை பார்க்க வேண்டியது இல்லை. மாத்திரையை போட்டுட்டா மாத்திரை வேலை பார்க்கும். இப்ப ஃபெய்த்னா நம்ம வேலை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு கம்யூனியன் எடுத்துட்டு நைட் எல்லாம் அப்படியே இயேசு நாமத்துல இதோ இப்பொழுது எனக்குள்ள வேலை செய்து, ஒன்றும் வேண்டாம்.
கம்யூனியனை சாப்பிட்டு நீ ஏன்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற? கம்யூனியன் சாப்பிட்டு நீ தூங்கு, கம்யூனியன் வேலை பார்க்கும். ஆமென். இடபிள்யூ கென்யான் சொல்றாரு, சுவிட்சை போட்டுட்டு ஜபமா பண்ணிக்கிட்டு இருக்கிற, லைட் எரிவது ஆகல, போட்டுட்டு போயிடுற, அது பாட்டுக்கு எரியுது. அப்படித்தான் நான் சொல்றேன், your faith is not a complicated one, it is just an act of obedience. அதனாலதான் ஃபெய்த்தை புதிய ஏற்பாடு ஒபீடியன்ஸ்ல சேர்க்குது. விசுவாசித்தவர்கள் கீழ்ப்படிந்தவர்கள். ராகாப் என்கிற வேசி கீழ்ப்படியாதவரோடு சேதமாகாது இருந்தால், அப்ப விசுவாசித்தான்னு சொல்லுது பைபிள், இல்ல அவ கீழ்ப்படிந்தான்னு சொல்லுது. அப்ப காணிக்க போடுறீங்க இல்லையா, காணிக்க போடும்போது பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்கிற வார்த்தையின்படி நீ காணிக்க போட்டுட்டு நைட்டெல்லாம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சொன்னீங்க, நான் செஞ்சேன். நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னா நான் 20 ரூபா போட்டிருப்பேன். நீங்க சொன்னனால 2000 ரூபா போடுறேன். போட்டதோட என் வேலை முடிஞ்சிச்சு. இனிமே என்ன செய்யணும்ன்றது அந்த போட்ட காணிக்கைக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். விதைக்கிறவன் தூங்கினாலும் விதைகள் ஒரு நாளும் தூங்குவதில்லை. செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்வதுதான் விசுவாசம். A new definition about faith. Faith is nothing but doing whatever commanded to do it, or whatever Bible demands you to do it. விசுவாசம் என்பது இப்ப உங்களை பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா தெரியுது, இங்க இருக்கிற எல்லாருமே இப்ப விசுவாசத்தை ஆபரேட் பண்ணி இன்னைக்கு நைட்டே நீங்க அற்புதத்தை பெறலாம் அப்படின்றது என் கண்ணுக்கு அப்படியே ஆபியஸா தெரியுது. ஆன்லைன்ல பார்த்துட்டு உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், எஸ், இதை பார்த்துக்கிட்டு நீங்க எல்லாரும் இதுதான் ஃபெய்த் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப இன்னைக்கு நைட்டு நீங்க இந்த ஆக்ட் ஆஃப் ஒபீடியன்ஸை பண்ணும்போது, இன்று இரவு நீங்கள் இதுதான் விசுவாசம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்பொழுதே இந்த நிமிஷத்திலே உங்களுக்கான அற்புதங்களை நீங்க கட்டமைத்துக் கொள்ள முடியும். I took communion as an act of obedience. Where there is faith, there is an obedience. எங்கே விசுவாசம் இருக்கிறதோ அங்கே கீழ்ப்படிதல் இருக்கும். கம்யூனியன் எடுத்தா சுகமாயிரும் அப்படின்னு வார்த்தை சொல்லுதுன்னா, அதை நான் விசுவாசத்தைனா நான் எடுத்து சாப்பிட்றேன், அவ்வளோதான். என்ன முடிவில் எடுக்கிறேன்? சுகமானாலும் சரி, சுகமாகாட்டினாலும் சரி. என்ன பெரிய தப்பான வார்த்தையை சொல்றீங்க? நான் சரியா பேசிட்டு இருக்கிறேன். சுகமாகட்டாலும் சரி. ஆனா ஒண்ணு, தேவன் செய்யுன்னு சொன்னாரு, நான் செஞ்சுட்டேன். நான் செய்யறத நான் செஞ்சுட்டேன், இனி அவர் செய்யறத அவர் செய்யட்டும். நான் I just obeyed. வியாதியஸ்தர் மீது கைகளை வையுங்கள் தான் சொன்னார், சுகமாக்குங்கள்னு சொல்லல. எப்பவுமே கூட்ட கலைச்சுக்கிட்டே இருப்பார் கர்த்தர். ஜோம் பண்ண போறேன்னு சொல்லாத, சுகமாக்க போறேன்னு சொல்லுன்னாரு. அடுத்து சுகமாக போறேன்னு சொல்லாத, கை வைக்க போறேன்னு சொல்லு. சுகத்தை வியாதியஸ்தர் மீது கைகளை வைப்பார்கள். வச்சிட்டீங்களங்க, ஹலோ வச்சிட்டீங்களே, அமைதியா போங்க, வீட்டில் போய் தூக்கத்தை போடுங்க. தேவன் சொன்னதை செஞ்சிட்டீங்களே. இந்த தேவனுக்கு என்ன தெரியுமா தேவை? ஒரு கீழ்ப்படிதல் தேவை. ஒரு கீழ்ப்படிதல் தேவை. கீழ்ப்படிஞ்சா தான் அவனை ஆசீர்வதிக்கணும் பிசாசு சொல்றான். சரி, அந்த கீழ்ப்படிதல் எந்த அளவு சிம்பிளாக்கணுமோ அந்த அளவு சிம்பிளாக்குறாரு. ஆக்கி பார்த்தியா, என் பிள்ளை கீழ்ப்படிஞ்சிட்டான், இனி நான் பார்த்துக்கிறேன்டா அப்படி வர்றாரு. ஃபெய்த் ஆக்ட் ஆகும்போது கம்ப்ளீட் ஆயிடுது. இதுக்கப்புறம் போட்டு நீங்க உள்ளுக்குள்ள இருக்கிற மாத்திரைய லெஃப்ட்லயும் ரைட்லயும் குத்தி குத்தி குடல் வெளியில் வந்துற போது போன மாத்திரை என்ன செய்யணும்? who should work? you or tablet? pills? எது? மாத்திரையை சாப்பிட்டீங்களங்க, இப்ப எது வேலை பார்க்கணும்? மாத்திரை வேலை பார்க்கணும், நீங்க வேலை பார்க்கணுமா? மாத்திரை தான் வேலை பார்க்கணும். நீங்க என்ன செய்யணும்? நல்லா வேலை பார்க்கணும், தூக்கணும். மாத்திரை நல்லா வேலை பார்க்கணும், தூக்கணும். நல்லா வேலை பார்க்கணும்னா அப்ப உங்க கீழ்ப்படிதல் மாத்திரை சாப்பிடுறதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல உங்க வேலை ஒண்ணுமே இல்ல. கிதியோன் சொன்னா, பாகால் தெய்வமானால் பாகால் தனக்காக வழக்காடட்டும். ஆவியானவர் சொன்னா, அதேதான் தேவனுக்கும். நம் ஆராதிக்கிற தேவன் தெய்வமானால் அவர் தனக்காய் வேலை செய்யட்டும். உன் வேலையை நீ செஞ்சிட்டீல, விடியா, அது அந்த விசுவாசத்தை கனம் பண்றா இல்லையான்றதை அவர் பார்த்துக்குவாரு. கரங்களை கட்டி ஆமென் போயிட்டே இருக்க வேண்டிய நம்ம.
உங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்கலாம், நம்பாம இருக்க, எது வேணாலும் இருக்கலாம். ஆனா தேவன் சொல்லிட்டார்ல, சொன்னதுக்காக செய்றேன் சார். இப்ப நீங்க சொல்றீங்களே, அந்த செஞ்சீங்களே, அதுதான் ஃபெய்த். அதுதான் ஃபெய்த். இதுக்கு மேல என்ன ஃபெய்த்? Your faith is not a complicated one. It is just an act of obedience. தேவன் என்ன செய்வேன்னு சொன்னாரோ அதை செய்வாருன்னு நம்பி ஒரு செயலை செஞ்சுட்டா அவ்வளவுதான் ஃபெய்த். நான் எதுக்கு பேக்கப் கொடுக்கணும்? கம்மியா எடுத்துட்டேன், இதுக்கு மேல என்னங்க பண்ணணும்? போட்டு கொண்டுகிட்டே இருக்கிறீங்க. நான் ஒண்ணுமே சொல்லப்பா, சுத்தி இருக்கிறதே சொல்லிட்டே இருந்தாங்க. காணிக்க போட்டீங்களே, போயிட்டே இருக்கு. தேவன் சொன்னாரு, நான் செஞ்சேன். வேடிக்கை பார்க்குற 10,000 பேர் இருப்பாங்க எப்பவுமே. என்ன சொல்ல வரேன்னா, இந்த போட்டுட்டோம்ல, போடாத குரூப் வேற, போட்டவன் அதோட அவன் தன்னுடைய ஃபெய்த்தை வந்து அவன் என்ன செஞ்சிட்டான்? கிரியையின் மூலமா நிறைவேற்றிட்டான். இதுக்கு மேல அவன் செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்ல. உங்கள் மனைவிக்கு, உங்கள் பிள்ளைக்கு, மற்றவர்கள் ஜெபிக்கும்படி தேவன் சொல்லுவார் என்றால், கரங்களை வைத்து செய்ய வேண்டிய செஞ்சு முடிச்சிருங்க. உங்க வேலை முடிஞ்சிச்சு. இனிமே உங்க வேலை ஒண்ணுமே கிடையாது. திரும்ப திரும்ப நோண்டிக்கிட்டே இருக்க கூடாது. திரும்ப திரும்ப 2வது ஜெபம், 3வது ஜெபம், அதுக்கு மேல ஜெபிக்க நினைச்சா உன் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணு. எனக்குள்ள இருக்க அவிசுவாசம் நீங்கட்டும். ஜெபிச்சுட்டு போயிரியா? இப்ப ஏசுனர் உள்ள விடாம தடுத்துக்கிட்டு இருக்கிறது இவன் தான். அவர் வராரு, இருங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, அற்புதம் செய்ய வர்றான்றாரு. இருங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, நைட்டெல்லாம் நாங்க ஜெபிக்க போறோம். அப்ப எப்பதான் நான் வர முடிஞ்ச காலையில் வாங்க. காலையில எந்திரிச்சிடான், பயத்துல எந்திரிச்சு திரும்ப வந்து இவ்வளவு ஜபமும் இம்புட்டோண்டு விசுவாசம் தான் நம்ம வாழ்க்கையில நீ போயிட்டு இருக்கு. ஆனா தேவன் இவ்வளவு ஜபம் எதிர்பார்க்கல. இவ்வளவு ஜபம், இந்த விசுவாசத்தை கூட விசுவாசம் எதிர்மா விட்டுட்டு பேசாம தூங்கிடுது. ஜான்சில் மன்னிக்கவும், ஜாக்கோ என்கிற பெரிய ஒரு மேன் ஆஃப் காடு முதல்ல ஆவியானவருக்குள்ள அற்புதம் செய்ய ஆரம்பிக்கும் போது, இன்று இரவு உங்களுக்காக சுகமில்லாதவர்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டேன். கர்த்தர் சொன்னா, நீ சொல்லுப்பா, என்கிட்ட பல தடவை தேவன் பேசியிருக்கிறார். ஆனால் அந்த காலகட்டத்துக்கு பிறகு நான் அதை ஃபாலோ பண்ணாதெல்லாம் அது அப்படியே மங்கிரும். திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு பேசுவார். எப்பெல்லாம் அந்த ஃபெய்த்துக்கு டாப்புக்கு வருதோ அப்பெல்லாம் அவர் சொல்லும்போது சிம்பிளாக தான் இருக்கும். நான் பார்த்துருக்கிறேன். இப்படி சொல்கிறேன், எப்பெல்லாம் அவர் பேசுறது எனக்கு ஃபெய்த்து உச்சத்தில் நின்றுருக்குன்னா, எப்பெல்லாம் வந்து ஏன் உச்சத்தில் இருந்துச்சுன்னு யோசித்தா அன்னைக்கு ஃபெய்த்துடைய பரிமாணம் எளிமையானதாய் என காட்டுவார். உங்களுக்குள்ள அப்படி காட்டுவார் என்றால் உடனே தாமதிக்காம செஞ்சிருங்க. அது டெட் பாடி மேல கை வைக்கிறதா இருந்தா கூட அது ஈஸியா உங்களுக்கு அப்படியே தெரியுதுதான் வச்சிருங்க. மீதி அவர் பார்த்துக்குவார். அவ்வளவுதான். நீங்க எல்லாரும் அமைதியா இருங்க, நான் கையை வைக்க போறேன் அப்படி சொன்னதே கிடையாது. போற பக்கம் அப்படி வச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புனா கூட போதும். யாங்கிச்சோ வந்து ஒர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்காராம். பால் யாங்கிச்சோ ஒரு அம்மா வீல் சேர்ல கொண்டு வந்து உட்காந்துருக்காங்க. ஆவியான் சொல்றாராம், எழுப்பிவிடுங்க அம்மா, எழுப்பிவிடு, ஒர்ஷிப் ஆரம்பிக்க போகுது, எழுப்பின்றாராம். சேரில் உட்காந்து கண்ணை திறந்து பார்க்குறாராம். முன்னாடி ஒரு அம்மா வந்து உட்காந்துருக்கு. ஒர்ஷிப் தொடங்க போகுது. ஒர்ஷிப் மைக்கை டெஸ்ட் பண்ணி ஜோ முடிச்சு ஒர்ஷிப் பாட்டு பாட போகிறான். நேராக போய் ஆவியான தூக்கி விடுனாராம். யாங்கிச்சோ வந்து இவர் வீல் சேரில் உட்காந்த மாதிரி ஆகிட்டார். இல்லை ஆண்டவரே, எதுவும் நடக்கலான்னா பிரச்சனையாகி போயிடும். பாட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டு ஆரம்பித்து 3/4 மணி நேரம் ஒர்ஷிப் நடக்கணும். ஆவியானவர் பேசிக்கிட்டே இருக்காராம். போய் கையை பிடிச்சி எழுப்பி விடு, அது நடக்க போகுது, அந்த அம்மா நடக்க போகுது. இவர் இல்லை எல்லாம் கண்ணை திறந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நான் ஒன்றும் செய்ய முடியாது, பயமாக இருக்குன்றார். பயப்படாதடா, போடா, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, ஒன்றும் போடா, தூக்கி விடுறா, நீ என் காலை நீ உடைக்க போகிற, உடஞ்ச கால் தானே, அது பாட்டு தானே, நீ எந்திரிச்சு நடக்க தானே வைக்க போகிற, நடக்கலாம் பண்ண பிரச்சனை, டாக்டர் மாதிரி இருக்கிறத காம்ப்ளிகேட் ஆக்கி விட போகிற. போவே இல்லையா. கடைசி ஒர்ஷிப் லீடர் வந்து கடைசி முடிக்க போகிற 3 நிமிஷத்துக்கு முன்னாடி கண்களை மூடி அப்படியே தேவனோடு இணைவன் கண்ணை முன்னாயலாம். அப்படியே ஆஹா இதாண்டா சரியான நேரம். கிட்டக்க போய் மெதுவாக நம்ம காதில் கர்த்தரனை சோமாக்க விரும்புகிறாரு, முடிஞ்சா எந்திரிச்சுக்க அப்படின்னு போயிட்டாராம். அடுத்த செகண்ட் நம்ம எந்திரிச்சிச்சா, ஹீல் ஆயிடுச்சு. சார் அவர் சொல்றாரு, இதை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் செஞ்சிருந்தேன்னா அன்னைக்கு ஒர்ஷிப்பே தீ பிடிச்சிருக்கு சார். தேவன் உங்களுடைய குறைகள்லாம் பார்த்து எப்படா அந்த ஜெபத்தை டெலீட் பண்றது, இன்டர்வியூல அவன் எப்படா எடுக்காம இருக்கிறதுன்னு ஒவ்வொருத்தன் ஜெபத்தையா என்ன சொல்றது ஓமிட் பண்ற மாதிரி நெக்லெக்ட் பண்ற மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்லை,
எப்படா என் ஜெபத்தில் ஏதாச்சும் வழியை சொல்லி நம்ம பதில் கொடுத்துடலாம் அப்படிதான் அவர் பார்த்துட்டு. சிம்பிள் ஃபெய்த். ஃபெய்த்ன்றது இட்ஸ் an act of obedience. அவர் எந்திரிச்சு நடக்க போறான் அப்படின்னு நினைச்ச தூக்கி விட்டாரு. அவர் சொன்னதை செஞ்சிருவான். இதே தான் என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு, சொன்னதை செஞ்சிருவான் செஞ்சு நடந்துட்டாங்க. நாகமான்னு ஒருத்தர் இருந்தான்ல, அவனை கூட்டிட்டு போய் இந்த யோர்தானில் 7 தடவை முங்குனாய். அவங்க சொன்னா எங்கள் ஊரில் இல்லாத இதா வந்து நீங்கள் இப்படி பேசிட்டீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா. உடனே அவனை கூப்பிட்டு அந்த வேலைக்காரன் சொல்கிறான், ஏற்கனவே ஒரு வேலைக்காரன் அடிச்சுக்கி தள்ளி விட்டான் ஒரு வேலைக்கார பொண்ணு. வேலைக்காரன் சொன்னா தான் கேட்பான் போல. அடுத்து இப்போ வந்திருக்க வேலைக்காரன் சொன்னேன், சார் அவர் என்ன சார் சொல்லிட்டாரு, ஏசி எல்லாத்தையும் முடிச்சுட்டாருன்னு தானே சார் சொன்னார். ஏன் சார் 10 கட்டலை 15 கட்டலை 640 பிரமாணம் இதெல்லாம் பேசுகிறப்பெல்லாம் கேட்டீங்க, ஈஸியாக சொன்ன கேட்க மாட்டீங்களா? நீங்கள் நிறைய நாகமான்கள் வெளியே இருக்கிறாங்க. ஆமாம், பாவம் என்கிற குஷ்டரோகத்தில் நம்ம கிருபை பேசி ஈஸியாக பேசுகிறோம். அதை எப்படி ஈஸியாச்சு அரிக்குதடி காந்தா அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஏதாச்சும் கஷ்டமாக சொல்லணும். நாகமான் இவங்க எல்லாருக்கும் பேர். இவங்க ஏதாச்சும் கஷ்டமாக சொன்னா தாங்க எனக்கு பிடிக்குதுன்றவங்களாம் கை தூக்குங்க. நீங்களாம் நாகமான், குஷ்டரோகிகள். ஈஸியாக சொன்னால் கேட்க மாட்டான்னு சொல்கிறாங்க இல்லை, இவங்க எல்லாம் குஷ்டரோகிகள். ஆனால் ஈஸியானது சொல்லி கொடுத்தா அவன் பேர் எலிசா. கையத்தட்டு. ஆமென். தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனுடைய மனுஷன். முங்குனான்னு அவன் சரின்ட்டு அவன் எப்படி முங்குனா, இதோ நான் முங்க போகிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னுடைய சரீரம் நம்முடைய குழந்தையாய் மாறப்போகிறது, இயேசு நாமத்தை அறிக்கை இடுகிறேன், ஹந்தர பலபா ஷக்குரபா, ஓ அறிக்கை இட்டுக்கொண்டே இருக்கிறேன், என் சிந்தனை அசுத்த எண்ணங்களை வெளியேற்றுகிறேன், ஓ என் சிந்தனை கெடுக்கிற ஆவியை வெளியேறு, நான் இப்பொழுது குழந்தையை போல மாற. ஒன்றும் சொல்லலை. என்னையா உண்மைதானாயா? என்னையா நீ சொல்றானே செய்றேன், கொஞ்சம் யோசித்து சொல்லியா, என்னையா அங்கெல்லாம் ஆராயா, என்னையா சொல்ற 7வது என்னையா ஒன்னும் நடக்கலையா, நடந்துருச்சா? புரியுதா? இவங்க எல்லாம் பெரிய லெவல்ல எல்லாம் எதிர்பார்த்தலாம் பண்ணலங்க. they just obeyed. அவ்வளவுதான் faith. கையை தட்டு. ஆமென். அவங்க எல்லாம் just an act of obedience. இப்படி நமக்கு சொல்லி கொடுத்திருந்தா என்னைக்கு விசுவாசத்தை அந்த கடுகு விதை இருந்தாலே மலை ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். என்ன சொல்லி கொடுத்தான்? இல்லை சார், நீ விதைக்கிறப்ப விசுவாசத்தோட விதைக்கணும் சார். இவன் என்ன செய்யறான், அந்த போடுற 200 நோட்டையே ரீ பாபான்னு சொல்லி கிழிச்சிட்டான். ரொம்ப ஆவில் நிறைய வந்துருண்டா உனக்கு, ஏன் நீ இவ்வளவு பயப்படுற? இல்லை கர்த்தர் எனக்கு 100 மடங்காய். சரி நீ 200 ரூபாய் கொடு, இதை கிழிச்சிடாத. இப்போ உனக்கு வர்றது ஏதோ மாத்திரையை போட்டுட்டு இவன் வேலை பார்க்கிறான். மாத்திரை வேலை பார்க்கும். விசுவாசம் என்பது சைலண்ட் ஒபீடியன்ஸ். ஜஸ்ட் பிலீவ், அதுக்கு பேர். அப்படின்னா சும்மா ஜஸ்ட் எல்லாம் சொல்லுங்க, ஜஸ்ட் சொல்லுங்க, ஜஸ்ட் சொல்லுங்க, ஜஸ்ட் என்ன வாங்கி, ஜஸ்ட் ஒரு காஃபி தான். என்ன சொல்லுங்க, ஜஸ்ட் சும்மா உங்களை பார்த்துட்டு போலாம். ஜஸ்ட் அவர் சொன்னார், ஜஸ்ட் கம்யூனியன் எடுத்தேன். அவர் சொன்னார், ஜஸ்ட் கையை பிடிச்சி தூக்கி விட்டேன். ஜேக்கோ சொன்ன உடனே வரிசையா வந்தாங்க, ஜெபி கால் வலி கை வலின்னு அப்படி பேருக்கு ஜோம் பண்ணிகிட்டே இருந்தாராம். எல்லாம் சரியாயிரும் போப்போம். பார்த்தா வர வழியில் ஒரு கண்ணு தெரியாதவர் வந்துட்டு இருந்தாராம். அவர் பார்த்தோன்னே ஜேக்கோ உயிரே போயிடுச்சான். அட பாவி, இவரேண்டா கூப்பிட்டு வரான். இவர் இந்த மாதிரி வியாதியை நான் சொல்லலை சார், நான் சொன்னது வேற அப்படின்ட்டு அவன் நம்பிக்கையோடு வந்துக்கிட்டு இருக்கிறான். ஜேக்கோ என்ன சுகப்படுத்துவார், என்ன வியாதி இருந்தாலும் சோமான்னு சொன்னாராம். அப்போ அவர் சுகப்படுத்துகிற ஊழியர் கிடையாது, அந்த இடத்துக்குலாம் வரல. என்ன ஆண்டவர், என்ன இவனுக்கு ஜெபிச்சுக்கிட்டே இருக்காராம், மைண்டு ஃபுல்லாக. ஆமாம், அங்கே இருக்கிற ஆளுக்கு சிலர் என்னை பிடிச்ச 3/4 மணி நேரம் போட்டுருவாங்க எங்கிட்ட நகலை விடாமல். அதனால அவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு தான் 9 வரைக்கும் உங்களுக்கு பிரசவம் பண்ணுறது. அப்படியே டயர்டாகி போயிட மாட்டாங்களான்னு. ஏன்னா 8:30 விட்டோம்னா அவன் ஃபுல் ஸ்ட்ரென்த்தோடு வந்து இறங்குறாங்க. அப்போ முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்கிற ஆளை பார்த்துக்கிட்டே தான் முன்னாடி பேசிட்டு இருக்கேன். ஐயோ வெறும் போலையா தங்குறீங்க கொண்டு. ஆமாம் சரி, எதில் விட்டீங்க சொல்லுங்கள். ஜாக்கோ இதே மாதிரியே பார்த்து அவன் வரான்னு கர்த்தர் சொன்னார். என்னப்பா? இல்லை வரான் ஆண்டவரே, என்ன செய்ய உனக்கு என்ன செய்ய முடியும்? நான் என்ன செய்கிறது? கையில் வைத்து ஜெபிங்க இருந்தீங்க, கையை தான் வைக்க முடியும் சொன்னாரன் கர்த்தர். உன்னால் எது முடியுமோ அதை நீ செய், என்னால் எது முடியுமோ அதை நான் செய்கிறேன். ஜாக்கோ சொன்னாரா, என்னால் கை தான் வைக்க முடியும். அதுக்கு பிறகு தான் அந்த விசுவாசம்.
சுகமாக்குறது ஏன் வேலை? கையை வச்சாராம். முதல் அற்புதம், ஓப்பன் மிராக்கிள். கண்ணு தெரியாது, இயேசு நாமத்தில் நான் ஜோம் பண்ணாராம். கை வச்சாராம், கண்ணு தெரிஞ்சிச்சு. விசுவாசம் என்றால் என்ன? உங்களால் எது முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. பக்கத்தில் பார்த்து, உங்களால் எது முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. அவரால் எது முடியுமோ அதை அவர் செய்வார். நல்லா கை தட்டுங்க. மலையை நீங்க பெயர்க்க வேண்டாம். இவன் ஜெபம் பண்ணிட்டு இவன் என்ன செய்யறான்? தள்ளுறான் மலையை. ஆவில் ரொம்ப காரா ரீபா ராபா ஷாபா ராபா. ஒரு பெரிய ஊழியர் இருக்காரு, தமிழ்நாட்டில் இருந்தார், மறைஞ்சிட்டாரு. பெரிய தீர்க்கதரிசி, இந்தியாவில் நம்பர் 1 ப்ராஃபட்டு. அவரை பிசாசு கூட்டு வரும்போது இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவர் ஜெபம் சொல்லுவார், இயேசு கிறிஸ்து நாமத்தில் வெளியேறி அப்படின்னு சொல்லிட்டு போறியா இல்லையான்னு பார்க்க மாட்டான். சொல்லி ஒன்று அவன் ஆம்பாட கம்பா நிற்பானா அப்படின்னு. அனைவர் அதை கண்டுக்கவே மாட்டான். சொல்லிட்டேன்ல, போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் 2 ஸ்டெப் வைப்பார் பாரு, வீடு கற்றுக்கலாம். போயிட்டேரா. மாத்திரையை சாப்பிட்டு அப்படியே ஸ்கேன் மிஷின் முன்னாடி உட்காந்து பார்த்துக்கிட்டா இருக்கீங்க. மாத்திரை உள்ள போகுதா? அப்படியே லைவ்ல காட்டுங்க சார். நான் கொஞ்சம் எங்கே போயிட்டு இருக்கு? லெஃப்டில் போதா? கொஞ்சம் ரைட்டில் தட்டி விடுங்க. நம்பிக்கையோட தூங்க போறீல, நைட்டுக்குள்ள அந்த மாத்திரை வேலை பார்க்கணும் உனக்கு தெரியுதுல. அந்த மாத்திரையை நம்புற நீ தேவனுடைய வார்த்தையை நம்பக்கூடாது. 2வது தடவை ஜெபிக்கலாம், தப்பே கிடையாது. தப்பு கிடையாது, எதுலையுமே தப்புன்னு ஒன்றே கிடையாது. உங்களை ஆறுதல் படுத்திக்கிறதுக்கோ உங்களை இது பண்ணி பரவாயில்ல, 2வது தடவை நீங்கள் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒன்று சொல்கிறேன், விசுவாசம்ல ஒரு ஜெபம் 2வது தடவை எதிர்பார்க்குறதுக்கு நோ, நாட் நெசசரி. அதுக்கப்புறம் 100 தடவை கூட தோத்திரம் போடும். ஆண்டவரே நீ ஜெபத்தை கேட்ட காய் ஸ்தோத்திரம். எனக்கு தெரியும் நான் பேசின வார்த்தையை நீங்க கேட்டு இருக்கீங்க. நான் ஒரு தடவை சொல்லி அவர் செய்யலனா என் நம்பிக்கையை சொல்றேன், உங்கள்ட்ட சொல்ல. நான் 100 தடவை சொல்லி இருந்தாலும் அவர் செஞ்சிருக்க மாட்டாரு. அதனால ஒருவேளை எக்ஸ்ட்ரா 4 தடவை சொன்னா செஞ்சிருப்பாரோ, நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ என்கிற பயம் எனக்கு கிடையாது. 4வது தடவை சொல்லி செய்வார்னா முதல் தடவை அவர் செய்கிற தேவன். முதல் தடவை அவர் செய்யலனா நீ 400 தடவை ஜெபிச்சிருந்தாலும் வேற யாரை கூட்டம் ஜெபிச்சாங்க நடந்துக்காதியா என்கிற விசுவாசத்துக்கு நீ வருவாயானால் உன் முதல் முறை பண்ணுகிற ஜெபமே ஆமா ஒரே பால் 6க்கு நீங்க பாட்டுக்க சிம்பிளா ஒபே பண்ணுங்க. கடல் நடந்து வந்தான். யாரு? பேதுரு. முங்கிட்டான். உன்னை என்ன சொல்றாரு கர்த்தரு? நான் இன்னைக்கு என்ன சொல்ல வந்தேன்னா, தேவன் உங்க சைஸ் ஆஃப் ஃபெய்த்தே பார்க்கல, கடுகுவதையே போதுன்றார். அவர் சத்தம் போட்டதெல்லாம் ஃபெய்த்தோட சைஸ் பத்தலையான்னு சொல்லவே இல்லை. நீ சின்ன சைஸா இருந்தாலும் நம்பிக்கையோட செஞ்சுட்டு போயிரு, அவிசுவாசம் இல்லாம இரு, அவ்வளவுதான். அவிசுவாசம்னா புரியுதா? அவிசுவாசம் வேற, விசுவாசம் வேற. அவிசுவாசம்னா 1 நாள் எடுக்கிறேன், அது ஒரு முள்ளு. அதாவது அந்த பயம் வேண்டாம் உனக்கு, அந்த பயத்தை தான் கடிந்து கொண்டிருக்காரு ஒழிய ஃபெய்த் பத்தலன்னு எவனே அவர் திட்டினதே இல்ல. சந்தேகத்தை திட்டிருக்கிறாரு, ஆனா ஃபெய்த் பத்தலன்னு சொன்னதே இல்லை. நான் சொல்றேன், உங்க ஃபெய்த் எவ்வளவு குறைஞ்சிருந்தாலும் இன்னைக்கு நைட்டு உங்களை திட்டவே மாட்டார். உங்களை எதுக்கு தெரியுமா திட்டுவாரு? பயத்துக்கு தான் திட்டுவாரு. பயம் என்ன தெரியுமா? விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணிட்டு காபா காபான்றீங்களா, அதுதான் பயம். விசுவாசம் கொஞ்சமா இருந்தாலும் போட்டுட்டு நீங்க பாட்டு தூங்கிட்டீங்கன்னா பயம் இல்லை. பயம் இல்லாத கொஞ்சம் விசுவாசம் பெரிய வேலையை பார்த்துரும். பயத்தோடு இருக்கிற பெரிய விசுவாசம் ஒரு முடியையும் கருப்பாக்காது, வெள்ளையாக்காது. இவ்வளவு வெடிமருந்தும் இவ்வளவு களிமண்ணும் இவ்வளவு தண்ணியை மிக்ஸ் பண்ணா அது ஒன்றும் நடக்காது. ஆனால் இம்மிட்டோன் டைனமைட்டு இம்மிட்டோண்டு வந்து பியூரான கலப்படம் இல்லாத வெடிமருந்து வெடிச்சிடும். புரியுதா? விசுவாசத்தோட சைஸ் கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்ல, பயமே இல்லாமல் இருந்துச்சு நடந்துடும். செய்யறே செஞ்சுட்டோம் சார், நீங்க பாத்துக்கோங்க சார், வாழ்ந்தா வாழ்ந்துட்டு போறேன், செத்தா செத்துட்டு போறேன் சொல்லுங்க. நீங்க பயந்துட்டீங்களா? செத்துட்டு போறேன்னு சொல்லிட்டீங்கன்னா நீ தைரியம் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். விசுவாசம் தைரியமா தான் இருக்கும். அப்ப நான் சொல்றேன், மனுஷனுடைய விசுவாசம் குறைவா இருக்குது அப்படின்னு எவனையுமே திட்டல தேவன். எவ்வளவு கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்லன்றாரு. பயந்தாதான் திட்டுறாரு. எதுக்குடா பயப்படுற? ஃபெய்த் கொஞ்சமா இருக்கு, அதை பத்தி பிரச்சனை இல்லடா, பயப்படாத. ஃபெய்த் கொஞ்சமா இருக்குன்னு பயப்படாத. அல்லேலூயா சொல்லுங்க.
எத்தனை பேர் பயப்படுறது கடவுள் பிடிக்காது சொல்லுங்க, கை தூங்க. பயப்பட பிடிக்காது. விசுவாசம் கொஞ்சமாக இருந்தால் கூட பரவாயில்ல, பயப்பட வேண்டாம். இப்போ பயமே என்ன தெரியுமா? விசுவாசம் கொஞ்சமாக இருக்குன்றது. விசுவாசம் கொஞ்சமாக இருக்குன்னு பயப்படாத, கொஞ்சம் விசுவாசம் போகும். உடனே எனக்கு வசனம் அற்ப விசுவாசி அப்படின்னு ஒருத்தர் சவுண்டு கொடுத்தாரு, ஐயோ லிட்டில் ஃபெய்த். அப்போ அவனுக்கு உடனே எனக்குள்ள சவுண்டு வருது, விசுவாசம் கொஞ்சமாக இருக்குன்னு தானே திட்டி இருக்கிறாரு. அவர் அங்கே திட்டவே இல்லை அவனை. சூப்பரான மேட்டர் என்னன்னா, கடல் மேல் நடந்து வந்திருக்கேன், அவனை பார்த்து சொல்றாரு யூ லிட்டில் ஃபெய்த் அப்படின்றார், அற்ப விசுவாசி. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கடல் மேல் நடக்கிறதுக்கு பெரிய விசுவாசமே தேவையில்லை, அற்ப விசுவாசமே போதும். ஒரு அற்ப விசுவாசி நடந்திருக்கா சார் கடல் மேல. இதுல இருந்து உங்களுக்கு தெரியுது என்ன? அற்ப விசுவாசம். அற்ப விசுவாசியே, உன் விசுவாசம் பத்தலன்னு திட்டல, அற்ப விசுவாசியே அது அவனோட பேரு. கொஞ்சமா விசுவாசத்தோட வந்தவன் வா. ஏன் பயந்த? அற்பமா விசுவாசம் இருந்த பிரச்சனை இல்லடா, இதை பார்த்து ஏன் பயந்த? இது ஒரு மேட்ரே கிடையாது. பயத்தை தான் ரிபியூக் பண்ணாரு ஒழிய விசுவாசம் கொஞ்சமா இருந்த பத்தி பேசவே இல்லை. உங்களை என்ன என்கரேஜ் பண்ற வசனம் அது. கடல் மேல நடந்தவன் அபார விசுவாசமே கிடையாது, அற்ப விசுவாசம். கை தட்டி போது ஆமென். அற்ப விசுவாசிகளுக்கு கூட இப்படி வரேன், கடல் மீது நடக்கிற அளவு அற்புதத்தை செய்வதற்கு தேவன் தயாராக இருக்கிறார். பெரிய விசுவாசம் தேவையில்லை. என் அன்புக்குரியவர்களே, அவனை வான்னு சொன்னாரு, அவர் போனார். நீங்களும் ஒன்று செய்யணும் சொல்லலை. நான் அஃபென்ஸை பற்றி பேசுகிறேன், டிஃபென்ஸில் உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. பேதுரு வலைய போடும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு போடலை, he just obeyed. இஸ்ரவேல் ஜனங்கள் பல அற்புதங்களை பெற்றுக்கொண்டது, கம்யூனியன் எடுத்தது, இதெல்லாம் பெரிய விசுவாசத்தோடலாம் செய்யலை. தேவன் சொன்னார், நாங்கள் செய்கிறோம், மீதியை உட்காந்து நாங்கள் பார்க்குறோம், அவ்வளோதான். சீசர்கள் கூட இயேசுவின் நாமத்தினால பிசாசை துரத்துனது எல்லாம், அந்த பிசாசெல்லாம் இவங்களுடைய பர்சனாலிட்டிக்கெல்லாம் போல, இவங்களுடைய கேரக்டர்ஸ்க்கு போல. இயேசுவின் பேரை சொல்ல சொன்னாங்க, போயிடுச்சு. அவங்க நம்பிக்கையில் என்ன தெரியுமா? அவர் சொன்னார், நாங்கள் செஞ்சோம், அவ்வளோதான். அதைத்தான் அவர் சொன்னார் தன்னுடைய சீசர்களை பார்த்து, செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். பெருக விதைக்கன்னு பெருக அறுப்பான்னு சொல்லியிருக்கேன். விதைச்சா நான் அறுப்பேன் பைபிள் சொல்லுது. இப்போ நான் விதைச்சிட்டேன், என் கடமையை செஞ்சுட்டேன், செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டேன். ஆக்ஷன் தான் இங்கே, டைரக்ஷன் அங்கே, கோஆப்ரேஷன் தான் இங்கே, ஆப்ரேஷன்லாம். அதனால ஃபெய்த்ன்றது சிம்பிள் ஒபீடியன்ஸ். சொல்லுங்க சொல்லுங்க. ப்ராப்ளம் இஸ் நாட் லேக் ஆஃப் ஃபெய்த் பட் அன்பிலீஃப் ஓன்லி. எப்போவுமே கொஞ்சோண்டு விசுவாசத்தை வச்சிருக்கேன்னு பயப்படாதீங்க. உங்களுக்கு பிரச்சனையே அந்த பயம்தான். நீங்கள் கொஞ்சோண்டு விசுவாசத்தை வச்சதாலும் உங்களுக்கு திட்டவே மாட்டார். ஆனால் பிசாசு லைட்டாக டான்ஸை போடுவாங்க முன்னாடி, ஜிங் சக்கா ஜிங் சக்கா ஜிங் போடுவான்ல, அதை பார்த்து பயப்படாது. நீ தைரியமாக சொல்லு, எனக்கு இருக்கிற கொஞ்சம் விசுவாசம் போதும், உனக்கும் உன்னே அடிப்பேன், உங்கள் அப்பனே அடிப்பேன், எனக்கு இது போதும். அவனே சொல்லுவான் சார், அவனே சொல்லுவான், உன் விசுவாசம் மகனே பத்தாது. ஏய், ஏன் விசுவாசம் பார்த்தா நீ யாரா சொல்றது? நீ என்னைக்கு அவன் சொல்றத கேட்டமோ அப்பவே முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு பயம் வந்துடும். பயம் வேண்டாங்க. விசுவாசம் எவ்வளவு குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, டெவில் டான்ஸ் ஆனாலும் நீ பயப்படாதீங்க, பயப்படவே வேண்டாம். அதெல்லாம் பார்த்து நீங்க இது பண்ண, இங்க பாரு நான் சொல்லிட்டேன், அது நடந்தான் ஆகணும். ஸோ தட் பைபிள் சே ஜஸ்ட் பிலீவ். வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு சொல்ல வேண்டியது. ஸோ நீங்கள் காணிக்கை விதைக்கும் போது கொள்ளும் போது ஒரு பெரிய விஷயம் மனசில் பார்த்துட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒபே பண்ணிவிட்டு வேலையை முடிச்சுட்டு, நான் செஞ்சுருக்கிறேன், என் செயலினாலே விசுவாசம் பூரணமாயிடுச்சு. ஃபெய்த்து ஆக்ஷனு கிவ்ஸு மிராக்கிள். எப்படி? ஃபெய்த்து ஆக்ஷனு கிவ்ஸு மிராக்கிள். ஸோ த காம்பினேஷன் ஆஃப் ஃபெய்த் அண்ட் ஆக்ஷனு இட் கம்ப்ளீட்ஸ் த ப்ராசஸ். ரெண்டு சேர்த்து வேலை செஞ்சுட்டீங்களே, கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. மாவு ஊற்றுனீங்க, திருப்பி போட்டீங்க, எடுத்து தட்டில் போட்டீங்க, வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகணும். திரும்ப தட்டுக்குள்ளே போட்டு திருப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் சொல்ல நல்லா புரியுதா? இப்படியே திருப்பிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தை தோசை தரைக்கு போக போகுதுன்னு அர்த்தம். இன்னைக்கு பெந்தகோஸ்தக்காரன் திருப்பிக்கிட்டே இருக்கிறான். போடா,
பாகால் தெய்வமானால் பாகால் தன்னை நிரூபிக்கட்டும், தேவன் தெய்வமானால் தேவன் தன்னை நிரூபிப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். தேவன் தனக்காய் வழக்காடட்டும். வேறு எதையும் யோசிக்காமல், அல்லது உங்களுக்கு வருகிற யோசனைகளை சற்றும் மதியாமல், தேவன் சொன்னதை மட்டும் யோசித்து அதை மட்டும் செய்துவிட்டு நீங்க போயிட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் விசுவாசம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். வாட் இஸ் ஃபெய்த்? தேவன் என்ன செய்ய சொன்னாரோ அதை அவர் செய்வாரு. தேவன் என்ன செய்வேன்னு சொன்னாரோ அதை செய்வாருன்னு நம்பி ஒரு செயலை செஞ்சுட்டா அவ்வளவுதான் ஃபெய்த். செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோ. நீ போகலாம், அவன் வேலைக்காரன் சுத்தமானான். அந்த மனுஷன் அவர் சொன்னதை நம்பி போனான். போகும்போது எப்படி போயிருப்பான்? என் பிள்ளை எதிர்த்தாப்புல ஓடி வந்து இப்படிலாம் நினைச்சிருந்தான் ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டான். ஆச்சரியப்பட்டிருக்கான என்ன அர்த்தம்? பார்ப்போம், இல்லாட்டி என்ன கேஸா போட முடியும்? இதை மனுஷன் மேல வச்சிருக்கிறது. அந்த மனுஷன் அப்படித்தான் தேவனை நம்பிட்டு போனான். நம்ம என்ன நம்புறோம்? நம்ம அப்படி நம்பல. தேவன் சொல்லியிருக்காரு, தேவன் செய்வார். தேவன் செய்வார் நம்பி நான் இதை செஞ்சிருக்கிறேன், அவ்வளவுதான். நான் என் வேலையை உண்மையா செஞ்சுட்டேன். இப்ப அவர் வேலையை உண்மையா செய்ய வேண்டியது அவருடைய பொறுப்பு. விட்டுருங்க. உங்க லெவலுக்கு நீ இவ்வளவு உண்மையா இருந்தீங்கன்னா நான் என் லெவலுக்கு எவ்வளவு உண்மையா இருப்பேன். இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வெறும் ஒபீடியன்ஸ்ல தான் உங்க ஃபெய்த்தை காட்டுனீங்க. செகண்ட் டைம் செய்யும் போது இமேஜினேஷன் தானா வரும். இப்ப இன்னைக்கு வந்து என் ஒய்ஃபுக்கு நான் கம்மின்னு கொடுத்தேன். இப்ப வந்து நான் நேத்து கொடுத்த மாதிரி கொடுக்கல. நேத்து கொடுத்ததுல எனக்குள்ள இப்ப வளர்ந்துருச்சு ஃபெய்த். இப்ப நான் நம்பி சாப்பிடு, சரியாதா இல்லையான்னு பாரு. எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று சீஷர்கள் அவரிடத்தில் கேட்டார்கள். சோ உங்க ஃபெய்த்தை டெவலப் பண்ண வேண்டிய வேலை யார் வேலை? அவர் வேலை. எங்க ஃபெய்த்தை நீங்க வர்த்திக்க பண்ணுவீங்க. நேற்று எடுத்த இன்னைக்கு எடுத்த கம்யூனிக்குள்ள என் மைண்ட்ல இவ்வளவு சேஞ்ச் இருக்கும்னா உங்க லைஃப்ல இப்படி முதல் தடவை கை வைங்களேன். அவர் சொன்னதை செய்யறேன் சார் வைங்க. அவர் கடமையை செய்வார். என் கடமையை செஞ்சுட்டேன், வசனத்தின்படி செஞ்சுட்டேன், அவர் பார்த்துக்குவார்னு விடுங்க, நடந்துரும். நாளைக்கு வைக்கும்போது வைக்கிறப்பவே விசுவாசத்தோட வைப்பீங்க. நீங்க நடக்குமியா, நேற்று நடந்திருக்கீங்க, அவள் வரும், அது அப்படியே உங்களை கூட்டு போவார். அதனால அப்படியே போங்க. கர்த்தர் நல்லவர். ஃபெய்த்ன்றது ஜஸ்ட், எல்லாம் சொல்லுங்க, just believe. Just 500 rupees, just 300 rupees, just believe. ஈஸிங்க, பெரிய வியாதி. just believe. இதுக்கு முன்னாடி யாருக்கு நடந்ததே இல்லை. just believe. உனக்கு நடக்கும். தேவன் சொன்ன செஞ்சுட்டு அமைதியா இருங்க. கர்த்தர் பெரிய காரியம். கண்ணில் முடிச்சு நல்ல பிதாவே, நீங்க எதை வேணாலும் நினைச்சிருக்கலாம். மோசையை பார்த்து தேவன் கையை உயர்த்துன்னு சொல்லும்போது கையை தான் தூக்குனான். எகிப்து தேசத்திலே ஒரு பெரிய மாற்றம் நடந்துச்சு. அவன் நம்புனான், இந்த ஆக்டை செஞ்சா தேவன் அற்புதம் செய்ய போறாரு. செங்கடலுக்கு நேராக தன் கையை நீட்டினா, செங்கடல் ரெண்டா என்ன செஞ்சு? என்ன சார் ஒரே ஒரு தடவை கையை நீட்டுறது இந்த மாதிரி நடந்துருமா அப்படின்னா அது நடக்கும். அவர்கள் எல்லா வேலையுமே ஒரு விசுவாசத்தோடு செய்தார்கள். புருஷர்கள் தங்கள் பரிசுத்த கரங்களை எல்லா இடங்களிலும் உயர்த்தி ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? உங்கள் வலது கரத்தை உயர்த்தும் போது ஆமென் ஆமென் ஆமென். இந்த கிறிஸ்தவம் வந்து கையை உயர்த்துறது, டான்ஸ் பண்ணுறது, பாட்டு பாடுறது, இது எல்லாத்தையுமே உலகத்தானுடையதுன்னு சொல்லிருச்சு. ஆனால் கர்த்தர் சொல்கிறது உலகத்தானுடையது இல்லை. இது எல்லாத்துக்கு பின்னாடி ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்குது. கரங்களை உயர்த்துங்களேன். ஆமென். கையை உயர்த்துங்க. உயர்த்திட்டு என்ன விஷயம் நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நினைங்க. ஆண்டவர், இந்த காரியத்தில் எனக்கு அற்புதம் நடைபெறுவதாக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். விசுவாசம் என்பது எளிமையானது. நீங்கள் யாராச்சும் சோம் இல்லாதவங்களுக்கு ஜெபிக்கணும்னு நினச்சிங்கன்னா வீட்டில் போய் அவங்க மேலே கையை வச்சு 2 நிமிஷமோ 4 நிமிஷமோ இல்லை ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி மைண்டில் திங்க் பண்ணிக்கங்க, இதான் ஜோம் பண்ண போகிறேன். ஜோம் பண்ணி முடிச்சுட்டு கையை எடுத்துங்க. கையில் வைங்கன்னு சொன்னார்ல, நீங்கள் உபயோக பண்ணிட்டீங்களே, தேவன் சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் செயல்படுங்க.
நீங்க கீழ்ப்படிஞ்சிட்டீங்களே, இனிமே பாருங்க அந்த கீழ்ப்படிதல்ல விசுவாசம் நிறைவாயிருச்சு. அதனால அங்க அற்புதம் நடந்துதான் ஆக வேண்டும். அதை தேவன் செய்து முடிப்பார். கட்டிகள் அங்கே கரைந்திருக்கும், வியாதிகள் அங்கே மறைந்திருக்கும், கேன்சர் அங்கே இல்லாமல் மறைந்திருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஓ ரிபாலா ஷாபாலாதி அங்கரபலபலபல.